இங்க பாக்கியம் ஒரு வழியா நம்ம பொண்ணு ஹனிமூனுக்கு போக வீட்டுல சம்மதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க வீட்டுல வந்துட்டு அங்க சுடர் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்க? எப்போதும் தயிர் ரசம் சாம்பார்னு வேற எதுவுமே சமைச்சு கொடுக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட கேள்வி கேக்குறாங்க. என்னைட்டே ஏன்டி கேக்குற? உன் அப்பா இங்கதானே இருக்காரு, அவர்கிட்ட கேளு. அவர் தான் வீட்டை விட்டு வேலைக்கே போகாம வீட்லயே இருந்துட்டு இருக்காரே, அவர்கிட்ட கேளுன்னு சொல்ல. என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு, இன்னைக்கு நைட் நான் வரும்பொழுது வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்படியாப்பா, எனக்கு இன்னைக்கு நைட் வரும்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தானே, வாங்கிட்டு வந்தா போச்சு அப்படின்னு சொல்ல. பொண்ணு கேட்டவுடனேயே உங்ககிட்ட பணம் இருக்கா நான் வாங்குறதுக்குன்னு சொல்ல. உனக்கும் வேணா கூட வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. என்னடி இது அதிசயமா இருக்கு, வீட்டை விட்டு போகாத ஆளு இப்ப நீ கேட்ட உடனே கிளம்பி வெளியில போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து வெளியில உங்க அப்பாவும் போயிடுறாங்க. அதே போல அங்க வீட்டுல இருக்க ராஜி வந்துட்டு ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. என்ன ராஜி, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்துல போற மீனா கேட்க, இல்லக்கா இன்னும் கதிர் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்துருவான், எப்போதும் போல தானே, அவன் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு ராஜிக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தங்கமயில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்ற நேரத்துல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. எங்க காணும் கதிரை, இன்னும் காணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் அத்தை நானும் பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் வரலன்னு சொல்ல. அவன் என்னைக்குதான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கான், நீ கொடுக்குற இடம் தான் கோமதி, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் 10 மணி ஆனா கதவை பூட்டிட்டோன்னா அவன் வந்தா வெளியில நிக்கட்டும், ஒரு நாள் வெளியில நின்னா தானே அவனுக்கு புத்தி வரும். யார்தான் இந்த வீட்டுல நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல நான் சொல்றதை கேட்கிற ஒரே ஆளுனா அது தங்கமேல் மட்டும்தான், இன்னொன்னு என் மகன் சரவணன். இவங்க 2 பேர் மட்டும்தான் நான் சொல்ற பேச்சு கேட்கறாங்க, மத்த யாருமே நான் சொல்றதை கேட்கிற மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாவம் அவனே இப்ப போய் படிச்சு முடிச்சுட்டு அவன் போய் காலேஜ்ல படிச்சுட்டு இங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதை பத்தி யோசிக்காம இவர் கதிரை எப்ப திட்டலாம், எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்காரேன்னு இங்க செந்திலுக்கும் அதே நேரம் பழனிவேலுக்கும் தோடிட்டே இருக்கு. இங்க பாண்டியன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட கிளம்பி வெளியில போயிடுறாரு. அதுக்கு பிறகு இங்க வந்து தங்கமயில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. கோமதி அப்புறம் மீனா ராஜினி எல்லாமே உட்கார்றாங்க. இங்க என்னதான் ராஜி வந்துட்டு சாப்பிட உட்கார்ந்தாலும் அவங்களால சாப்பிட முடியவே இல்லை. ஏன்னா எங்க கதிரை இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு ராஜி, எப்பயுமே லேட்டா தானே வருவாரு, இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னைக்கும் லேட்டா தான் வருவாரு, ஆனா இன்னைக்கு என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தான் நான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க எங்க தங்கமயில் கிட்ட. சரி நீ சாப்பாடை எடுத்து வச்சுட்டு தூங்கு, அவர் வந்தா போட்டு சாப்பிட்டுக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வராது, நான் வந்ததுமே சாப்பாடு கொடுத்துட்டே தூங்குறேன்னு இங்க வந்து தங்கமயில் விட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவும் சாப்பிட்டுட்டு போக, ராஜி நீ போய் படு ராஜி அப்படின்னு சொல்லி இங்க வற்புறுத்துறாங்க. இல்லக்கா நீங்க வேற ஆஃபீஸ் போகணும்ல, நீங்க போங்கக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க தங்கமயில் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க டைனிங் ஹால்ல உட்காந்து. அதுக்கப்புறம் எல்லாமே படுக்க போயிடுறாங்க. உள்ள போன எங்க தங்கமயில் என்ன பண்றாங்கன்னா, சரி இருங்க மாமா நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில வராங்க. வெளியில வர எங்க தங்கமயில இன்னமும் பார்த்துட்டே இருக்காங்க. ராஜி வந்து வெளியில போற மாதிரி இல்ல, எங்க ராஜி வந்து உள்ள தூங்க போற மாதிரி இல்ல. நான் சொல்லியும் தூங்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்காளே, பாவமா தான் இருக்கு. சரி போய் பேச்சு கொடுத்து பாப்போன்னு உள்ள அங்க பக்கத்துல வராங்க. என்ன ராஜி நான் வேணா துணைக்கு உன் கூட உட்காரட்டுமா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா, நீங்க வேற சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்கக்கா, அப்புறம் டிராவல் பண்ணும்போது சரியா தூங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ராஜி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் போகட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரிக்கா நீங்க போங்கக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இங்க திரும்ப அனுப்பி வைக்க கொஞ்ச தூரம் போற எங்க தங்கமயிலு திரும்பி ராஜியை பாக்குறாங்க. பக்கத்துல வராங்க. தங்கமயிலு சொல்றாங்க ராஜி கிட்ட, இங்க பாரு ராஜி, கதிரை இப்படியே விட்டுட்டு இருந்தேனா அப்புறம் அவர் வந்துட்டு நீ சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டான், கடைசி வரைக்கும் இதே மாதிரி இதே தப்பதான் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குதான் மாமா சொன்னதையும் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. மாமா மட்டும் ஒரே ஒரு நாள் வெளியில நிறுத்தினாருன்னா அவர் இந்த மாதிரி செய்வாரா? உன்னைய பத்தி அவர் புரிஞ்சுப்பார்ல, பாரு உன்னையதான் இப்ப தவிக்க விட்டுட்டு இருக்காருன்னு சொல்ல. இதை கேட்டீங்க ராஜுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. ஆனாலும் அதெல்லாம் வெளிப்படுத்தாம கதிர் வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து எங்க தங்கமயில் ராஜியை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு ராஜி, எங்க வீட்டுல செந்தில் தம்பியே இருக்காங்க, ஏன் வீட்டுக்கார் கூட இருக்காங்க, பாத்தி இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வீட்டுக்கு டைமுக்கு வந்துடுறாங்க. ஆனா உன் வீட்டுக்கார் மட்டும்தான் சரியா வீட்டுக்கும் வர்றது கிடையாது, அங்கங்க சுத்திட்டு இருப்பாரோ என்னவோ. இப்போ வேலை முடிச்சு அதுவும் இந்த டைம்ல யார் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம், இந்த டைம்ல எல்லாமே தூங்கியிருப்பாங்க. ஆனா இங்க பாரு கதிர் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராவும் பகலும் சுத்திட்டு தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ ராஜி, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க ராஜி சொல்றாங்க, எனக்கு என் கதிரை பத்தி நல்லா தெரியும்க்கா, நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கதிர் எப்படி உழைக்கிறான், என்னெல்லாம் கஷ்டப்படுறான்றத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் பக்கத்துல இருந்தா பின்னாடியே போய் பாக்குறதுக்கெல்லாம் நான் இல்லை, அவனை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன், அதை பத்தி எனக்கு தெரியும், நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொன்ன ராஜி, ஆனா யார் இந்த காலத்துல நல்லது சொன்னா கேக்குறா, நல்லது சொன்னா அவங்க மேல கோவம் மட்டும் தானே படுறீங்கன்னு எங்க தங்கமேல் சொல்ல.
அப்பதான் எங்க பாண்டியனும் வந்துட்டு வெளியில தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. ராஜி கதிர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்து ரொம்ப வியப்போட நின்றுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்க சைக்கிள் சத்தம் கேட்க ராஜி ஓடோடி போறாங்க. வா கதிர் அப்படின்னு சொல்லி உள்ளேயும் கூட்டிட்டு வராங்க. நான் உன்ட்டே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்கவே மாட்டேற ராஜின்னு சொல்ல. நீ இப்பன்னு இல்லை, எப்போ சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல, நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரேன். அங்க தங்கமயிலே நின்றுட்டு இருக்காங்க. வாங்க தம்பி, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு ராஜியை பத்தி கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா? எப்போதும் ராஜி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்ல. அதுக்கு ராஜி சொல்றாங்க, ஏங்கா ஒரு நாள் எங்க மாமாவுக்கு நீங்க உங்களால சாப்பாடு கொண்டு போகாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் என்னாலையும் கதிருக்கு ஒரு நாள் கூட நைட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்காம இருக்க முடியாது. நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகுதான் எனக்கும் தூக்கம் வரும்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டு அங்க பாண்டியன் பார்த்து வியந்து பார்த்துட்டே இருக்காங்க தங்கமேலையும். அதே நேரம் இங்க வந்து ராஜி பேசுறது ஒன்னு சரிதான் அப்படின்ற மாதிரி இங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்க கதிர்கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு கதிர் இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்க, எப்போதும் போலதானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு என்னமோ உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுச்சு, அதனாலதான் எனக்கு மனசு பதட்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவோ உண்மைதானே சொல்ல. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு எங்க தங்கமேல் கேக்குறாங்க. ஆமா அண்ணி அப்படின்னு சொல்றாங்க எங்க கதிரும். என்ன பிரச்சனை அப்படின்னு எங்க தங்கமேல் கேட்க, யாரு என்ன பிரச்சனை பண்ணா, திரும்பவும் குமார் பிரச்சனை எதுவும் பண்ணானா அப்படின்னு சொல்ல. இந்த தடவை பிரச்சனை வந்தது குமாரால கிடையாது, இதுவும் அண்ணி நிக்கிறாங்கல்ல அவங்க அப்பா மேலதான் சொல்ல. இதை கேட்ட எங்க தங்கமேலுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அங்க நின்று கேட்டுட்டு இருக்க பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சம்மந்தி ஆவலையா, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இங்க வந்து தங்கமயில பார்த்து சொல்றாங்க, அண்ணி உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இங்க தங்கமயில் சொல்றாங்க, அவரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவரு என் ஹஸ்பண்ட் மாதிரி தான் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, இன்னைக்கு அவங்க கூட்டம்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் கிடைச்சது. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல பார்த்தா ஒன்னா எல்லாரும் உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சீட் ஆட்டம் தானே, என்ன இவங்கெல்லாம் போய் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே நினைச்சு வந்தவங்க எல்லாருக்குமே நான் சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியான பணத்தை பல பேர் கொடுத்தாங்க. ஆனா இங்க கொடுக்காத 2 பேர் எனக்கு பணத்தையே திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க தம்பின்னு கேட்க, ஆமா அங்க சீட் ஆடிக்கிட்டு இருந்தது யாரு தெரியுமா, உங்க அப்பா தான். உங்க அப்பாவும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளும் 2 பேருமே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு சீட் ஆடினது மட்டும் இல்லாம அவங்க சிக்கன் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த பணத்தையே எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. சரி, நம்ம அண்ணியோட அப்பா தானே, நம்மளே பார்த்துக்கலாம்னு நினைச்சாலும் என் கையில காசு இருக்கணும்ல. நான் ஓனர்கிட்ட என்ன பதில் சொல்வேன்? இந்த வேலையை நம்பிதான் என்னோட பொழப்பே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த பணத்தை நான் எப்படி வாங்காம போவேன்? அதான் அக்கம் பக்கத்துல அங்க உட்கார்ந்து இருந்து விளையாடிட்டு இருக்கவங்க கிட்ட எப்படியாவது பணத்தை பேசி வாங்கி கொடுங்க சார்னு சொன்னேன். அதுலதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவர் போதையில இருந்தாருன்னு சொல்ல. இதை கேட்ட எங்க பாண்டியன் பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அப்பாவா அப்படி பண்ணதுன்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எங்க தங்கமயிலும். உங்க அப்பா தான் அண்ணி, நான் என்ன வேணும்னு பொய்யா சொல்றேன், உண்மையிலேயே உங்க அப்பா தான், நீங்களே விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல. அங்க நின்று கேட்டு இருக்க பாண்டியனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அவங்க அப்பா இவ்வளவு ட்ரிங்க் பண்ணிட்டு அதுவும் வெளியில போய் சீட் ஆடிட்டு இருக்காராம். எதனால எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற கதிர்னு எங்க ராஜி கேட்கா. ஆமா ராஜி, அங்க பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அந்த பணத்தை நானே போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அவனுக்கு வேற நான் பணத்தை திருப்பி கொடுக்கணும். கையில காசு இப்ப சுத்தமா இல்லை. இருந்த பணத்தையும் வீட்டுக்குன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வேற என்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். பத்தாவதுக்கு அவன்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல ராஜின்னு சொல்லி புலம்பிட்டு போக, இதெல்லாம் கேட்ட ராஜி ரொம்ப ஒரு டென்ஷனோட தங்கமயில பாக்குறாங்க. என்னக்கா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? உங்க அப்பாவுக்காக தானே, உங்க அப்பா ஆர்டர் பண்ண அந்த ரைஸ்க்காக தானே, சாப்பாட்டுக்காக தானே பணம் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த பணத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி ராஜியை கேள்வி கேட்குறாங்க. அது இல்லை ராஜி, அது எங்க அப்பாவா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை கதிர் தப்பா பார்த்துட்டு வந்திருக்கலாம்னு சொல்ல. தப்பா பார்த்துட்டு வர்றதுக்கு அவர் என்ன மற்றவங்க மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு? இல்லையே, அவர் தன்னுடைய வேலையை சரியா முடிச்சுட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்ல. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. நீ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்க. அங்க நிக்கிற பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, சம்மந்தியே இப்படியா நடந்துகிட்டாரு? எனக்கு கதிர் சொல்லும் போது எனக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்கு. கதிர் இந்த மாதிரியான விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாளைக்கு இதுக்கான என்ன ஏதுன்றதை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், என்னன்னு பாப்போம்னு நினைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே போல தங்கமயிலும் இப்படிப்பட்ட அவமானத்தை தேடி கொடுத்துட்டாரே நினைச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்பா எங்கம்மான்னு சொல்லி கேட்க, அவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆமாண்டி, எண்டு போகும்போதே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன், உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வாங்கிட்டு வந்த லட்சணம் இதுதானா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டவருக்கு இருக்கு அப்படின்னு எங்க பாக்கியம் பயங்கர கோவத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னமோமா, கடைசியில் உங்களாலதான் எனக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி எங்க போனை கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்க சுடர் கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க.
அப்போ எனக்கு இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வராதா, அப்பா இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டாரான்னு கடுப்புல அவங்க வேற இறந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல காலையில பொழுது விடிஞ்ச கையோட எங்க பாண்டியன் வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து நிக்க என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கோமதி கேக்குறாங்க. நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காது கோமதி, அதெல்லாம் இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம நாசுக்கான் காதும் வச்சபடியில முடிஞ்சிருது, அப்புறம் எப்படி எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி இங்க பாண்டியன் ரொம்ப கோமா கத்த. என்னடா என்னாச்சுன்ற மாதிரி இங்க கதிரை பாக்குறாங்க. கதிரை எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கேன். எங்க தங்கமேலுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ உடனே பாண்டியன் சொல்றாங்க, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல. இதெல்லாம் அப்பா கேட்டுட்டு தான் இருந்தாரான்னு அப்பதான் கதிரிக்கே புரிய வருது. கதர் சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இருந்ததுதான், இருந்தாலும் நான் காலையிலயும் கடைக்கு கிளம்பி போகும்போது இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இருந்து எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கதிரோட நடந்த பிரச்சனை மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த சீட்டாட்டத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இப்ப அவங்க அப்பாவை ஜெயில பிடிச்சு வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன். இதை கேட்ட தங்கமேலி, என்ன மாமா சொல்றீங்க, அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரா அப்படின்னு ரொம்ப கத்தி கலங்குறாங்க. என்னம்மா உங்க அப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எதுவுமே தெரியாத மாதிரி எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உங்க அப்பாவுக்கு இப்பதான் இந்த பழக்கம் இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடில இருந்து இந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அது இல்ல மாமான்னு சொல்லி கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து பாக்கியம் போன் பண்ணி விஷயத்த சொல்லி அழுக. எங்க தங்கமயிலும் அழுக. சரி நான் என்னன்னு பாக்குறேம்மான்னு போனை வச்சிடறாங்க. அதுக்கு எங்க பாண்டியன் சொல்றாங்க, உங்க அப்பா இப்படி பண்ணுவாரு, கூடவே சேர்ந்து எங்க மானத்தையும் சேர்த்து வாங்குவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை மயிலு. உங்க குடும்பத்து மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நேத்து நடந்த விஷயத்துல இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல வேளை அந்த பிரச்சனை நடந்தப்ப கதிர் இல்ல. கதிர் மேல ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிருந்தா அவனோட கனவு என்ன இருக்காது, அவன் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காமா. அவனுக்கு போய் இந்த மாதிரி நடந்திருந்தா அப்புறம் உங்க குடும்பத்தை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா பயங்கரமா கேள்வி கேட்டு திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, பேரதிர்ச்சியா இருக்கு கோமதிக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கும் போதே பக்குன்னு இருக்குங்க. உண்மையிலேயே எங்க தங்கமையில அப்பா தானா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பொய்யா சொல்றேன், நீ ஏன் வேணா கேட்டுப்பாரு. அதுவும் இல்லாம எங்க தங்கமையில அம்மாவே போன் பண்ணி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்கு, இப்ப அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சிருக்காங்களாம். இப்ப நான் அவரை வெளியில எடுக்க நம்ம போயாகணும், என்ன பண்றது, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து திட்டுறாங்க. அது மட்டுமா, இங்க வந்துட்டு கதிருக்காக பேசுறத நினைச்சு கதிர்க்கும் ராஜுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. கதிருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆகியிருந்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இங்க கதிரோட காதல ஒழிச்சுட்டே இருக்கு திரும்ப திரும்ப. ராஜியும் அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க தங்கமேல் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப அப்பாவை போய் பார்க்கணும், அப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுமே, இப்படி போய் இந்த மாதிரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரே, இவராலதான் நமக்கு பிரச்சனை வர காத்திருக்கோ. இப்ப ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்த என் மாமனாரு இப்போ ஒரே அடியா தூக்கி கீழே போட்டாரே, இப்போ என்னைய பத்தியும் அவர் என்ன நினைப்பாரு, இப்ப இதனால என்னென்ன பிரச்சனை வர காத்திருக்கோன்னு தெரியலன்னு பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்க சரவணன் கிட்ட சொல்றாங்க, சரவணா நீயே இங்க தங்கமயில கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்துட்டு அனுப்பி விடுறாங்க. இங்க சரவணனும் வேற வழி இல்லாம தங்கமயில கூட்டிட்டு போக இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கோமதி. வேற என்ன பண்றது, அவங்க குடும்பத்தை பத்தி தெரியாம நம்ம போய் விழுந்துட்டோம், இப்போ இவர் இப்படிப்பட்டவர்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, குடிச்சிட்டு சீட்டாடி அதுல வர காசுல ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கவரு இவர் போய் எப்படி பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்திருப்பாரு அப்படின்றதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு கோமதி. அதெல்லாம் விடு, இப்போ நம்ம அவர் வீட்டு போன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவரை போய் வெளியில எடுத்துட்டு வராதான் சரியான வேலையா இருக்கும். என்ன பண்றது, அங்க போய் அசிங்கப்பட்டாலும் அங்க போய் நிக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம், வா போகலாம் அப்படின்னு நாங்க போயிட்டு வரோம், நீ எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம்னு சொல்றாங்க எங்க கோமதி கிட்ட. எங்க பாண்டியன் இப்படி பேசிட்டு போனதை நினைச்ச எங்க கோமதி வருத்தத்துல இருக்காங்க. ஆனா எங்க கதிர ராஜியும் சரி கொஞ்சம் சந்தோஷத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க ரொம்ப பயத்தோட பதட்டத்தோடையும் தான் தங்கமயிலும் போயிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தின வேற என்னென்ன விஷயங்கள் வெளியில வர காத்திருக்கோ தெரியலையேன்னு அந்த வேற பயம் வேற பதட்டம் வேற.